சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த தெலங்கனூர் பகுதியில் 6 வயது சிறுமி பூஜை அறையில் இருந்த ஒரு பாத்திரத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இது பற்றி நமது செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், இந்த சிறுமி கொலை செய்யப்பட்டது எப்போது? அந்த குற்றத்தோட பின்னணி குறித்து சொல்லுங்க. வேதவள்ளி, சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த கொளத்தூர் அருகே உள்ளதுதான் தெலுங்கானூர் கிராமம். இந்த பகுதியில ராஜா மோகனவள்ளி ஆகியோரது மீனவ தம்பதியோட குழந்தை தர்ஷினி 1ஆம் வகுப்பு படிக்கும் தர்ஷினி நேற்று மாலை முதல் காணவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து உடனடியாக சிறு கிராமம் என்பதால் அக்கம் பக்கத்தில் உள்ள பொதுமக்கள் அனைவருமே சேர்ந்து விடிய விடிய பல்வேறு இடங்கள்ல தேடி வந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் காலையில ராஜாவோட வீட்டுக்கு அருகில் உள்ள ரூபா என்பவர் வீட்டின் பூஜை அறைக்குள் இருந்த ஒரு பாத்திரத்தில் சிறுமி தர்ஷினியின் சடலம் இருப்பது கண்டு அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இது குறித்து உடனடியாக கொளத்தூர் காவல் நிலையத்துக்கும் புகார் தெரிவிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில சம்பவ இடத்துக்கு தற்பொழுது காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. மேலும் தடய அறிவியல் நிபுணர்களும் அந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, பூஜை அறைக்குள்ள இருந்த பாத்திரத்துல சிறுமியோட சடலம் இருந்திருக்கு. அதற்கு பக்கத்துல குங்குமம் உள்ளிட்ட பூஜை பொருட்களும் தூவப்பட்டிருக்கு. எனவே பல்வேறு கோணங்கள்ல தற்பொழுது காவல்துறையினர் விசாரிச்சுக்கிட்டு வராங்க. இருந்த போதிலும் கூட தடய அறிவியல் நிபுணர்கள் கொடுக்கும் தகவலின் அடிப்படையிலேயே கொலைக்கான காரணம் குறித்து, கொலைக்கான பின்னணி குறித்தும் தெரிய வரும். வேதவள்ளி, மோகன்ராஜ், இந்த இறப்பு குறித்து அவர்களுடைய பெற்றோர்கிட்ட உங்களால பேச முடிஞ்சதா? அவங்களுக்கு இதற்கான காரணம் தெரிய வாய்ப்பு இருக்கா? பெற்றோர்கள் தரப்புல இதுவரைக்கும் எந்த விதமான காரணமும் தெரிவிக்கல. காரணம் பாத்தீங்கன்னாக்கா, இந்த சம்பவம் நடந்த இந்த பகுதியில குழந்தை காணோம் அப்படிங்கிற விஷயம் தான் தெரிய வந்திருக்கு. உடனடியாக தேடி பார்த்ததுல குழந்தை சடலமாக மீட்கப்பட்டிருப்பதும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. எனவே எதற்காக கொலை நடந்தது என்பது குறித்து விவரங்கள் இதுவரைக்கும் அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு யாருக்குமே தெரிய வரல அப்படிங்கிறதுதான் இதுல குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா காவல்துறையினர் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சம்பவம் நடந்த வீட்டுல திருமூர்த்தி அப்படிங்கிற ஒரு 15 வயது இளைஞர் இருந்திருக்காரு. அவர் குறித்தும் காவல்துறையினர் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேதவள்ளி.